ஒரு பல்லு பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை இப்படி ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணுங்க. ரொம்ப ஓவராக ஆன் பண்ணி சூடு பண்ணாதீங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எண்ணெய் இப்போ சூடாயிக்குச்சு. இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க இல்லையா பூண்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு எண்ணெய் ரொம்ப இதாகிட்டு பூண்டு கருவ ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கையில் மைல்டான ஹீட் கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு போட்டதுக்கப்புறம் பூண்டுலேருந்து அந்த நுரைச்சிக்கிட்டு இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா அப்படியே லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து அது எண்ணெயில் கலக்கணும். இது எண்ணெயில் கலந்ததுக்கப்புறம் இப்போ கருஞ்சீரகத்தை போட்டிங்கன்னா எண்ணெய் சூடாக இருக்கிற பட்சத்தில் கருஞ்சீரகம் டக்குன்னு கருவிடும். அதனால் பூண்டுலேருந்து அந்த எசன்ஸ் வெளியே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இது ஒரு பர்சனுக்கான அளவு. இப்படி 1/2 டீஸ்பூன் கருஞ்சீரகத்தை போட்டதும் ஆஃப் பண்ணிடுங்க. அது டக்குன்னு படப்படன்னு உங்களுக்கு இந்த மாதிரி பொரியும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கோங்க. பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. அந்த எண்ணெயை வடிகட்டி பாருங்கள். இந்த எண்ணெயை இது போல் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. இப்போ பூண்டும் கருஞ்சீரகமும் இதுக்கான எசன்ஸ் இப்போ இந்த எண்ணெயில் உங்களுக்கு கிடச்சிக்குச்சு. கொஞ்சம் இப்போ சூடாக இருக்கிற ஸ்டேஜில் தலைக்கு தேய்க்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு லூக்வாமாக மாறினதுக்கப்புறமா இந்த எண்ணெயை எடுத்து நல்லா உங்கள் கையோட அந்த எண்டில் இப்படி வச்சு இப்படி லைட்டாக இப்படி தடவி இப்படி வச்சு உங்களுக்கு ஸ்கால்ப்பில் எங்கெல்லாம் மசாஜ் கொடுக்கணும்னு வெதுவெதுப்பாக ஆகையில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி வெதுவெதுப்பாக எண்ணெய் ஆறுனதும் நல்லா மசாஜ் உச்சியிலேருந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. பூண்டு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தலையில் இருக்கக்கூடிய பொடுகு இச்சு இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். தலைக்கு இருக்கிற அந்த சில்னஸை கண்ட்ரோல் பண்ணும். கருஞ்சீரகத்தோட பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு தலையில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சீசனில் கூட நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக தலைக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஹேர் நல்லா போஷாக்காகவும் இருக்கும். தலைக்கும் நீங்கள் அடிக்கொருக்க ஆயில் மசாஜ் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக குளிக்கலாம்.